Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கம்பு மாவு வச்சு புட்டு தான் பண்ண போறோம். அதுவும் இல்லாம கம்பு மாவு வெல்லம் வச்சு எப்படி புட்டு பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கம்பு புட்டு செய்யறதுக்கு நான் கம்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் அந்த பைண்டிங்காக கொஞ்சமா அரிசி மாவுக்காக அரிசி மாவு வச்சிருக்கேன். இதோட ரேஷியோ நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பவுல் வச்சிட்டு அதுல 4 டீஸ்பூன் அளவு கம்பு மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பைண்டிங்காக அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புட்டுக்கு எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். விரலால உதுத்து விட்டு அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்சிட்டு இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஈரப்பதம் அந்த மாவில் இருக்க ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாவை பிடிச்சோம் அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். அதே மாதிரி அதை திருப்பி உதுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா தூளாக உதிர்ந்து போயிடணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சிக்கணும். நம்ம புட்டு மாவு இன்னதான் கையில் நம்ம உதுத்து விட்டு பிசைஞ்சாலும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் நம்ம பிசைஞ்ச மாவை சேர்த்துட்டு சும்மா விப்பர் பட்டனில் ஒரு 2 வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா உதிரியாக பூ மாதிரி கிடைக்கும் அந்த மாவு. அதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சாஃப்டான மாவு மாதிரி ஒரு உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாவை ஒரு பிளேட்டில் நல்லா பரப்புனா போல் போட்டு வச்சுட்டு இதை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புட்டு மாவை எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது 10 நிமிஷம் அப்படியே வேகணும். அந்த மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெல்லத்தில் மண் தூசி எதனா இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இப்போ இதை தனியாக கரைச்சி வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துட்டு அதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறைய வேணாம், 1 டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு வேக ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆகுது. இப்போ நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அந்த மாவு வெந்து வரும். நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு மொத்தமாக இந்த புட்டு வேக ஆரம்பித்து 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கையில் தொட்டு பார்க்கலாம். நல்லா ஒரு சாஃப்டாக அந்த மாவு கையில் அமுக்க முடியும். அதே மாதிரி 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த வாசனையும் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாவோட வாசனையும் வர ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா இந்த புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி கரெக்டாக 10 நிமிஷம் இருந்தாலே போதும், அந்த புட்டு தாராளமாக வெந்துடும். அந்த புட்டு மாவை நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடான உடனே நம்ம முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக செவந்து வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேயே துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்து அந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் துருவல் வெல்லம் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா சுருண்டு வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அந்த கம்பு மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இது அந்த வெல்லத்தோட ஈரத்தினால ஒன்றா சேர்ந்து கெட்டியாக ஆகிற மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் நம்ம கலந்து விட அது ஆட்டோமேட்டிக்காக தூள் தூளாக புட்டு மாதிரி நல்லா தூள் தூளாக வர ஆரம்பிச்சிரும். கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் புட்டு. இது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா கம்பு மாவில் நம்ம ஹெல்த்தியாக புட்டு வந்து செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ஒயிட் சுகர் சேர்க்காமல் இதில் வெல்லம் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதுவே நீங்கள் வெல்லம் சேர்க்கறதுக்கு பதில் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு ஒயிட் சுகர் தான் இருக்குது, நான் அதையே சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கம்பு வாசனையோடு நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் இந்த புட்டு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.